உங்களுக்காக நேரம் அதிகமாக விட்டது. உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த பேட்சுக்கு கொடுத்த ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். இப்போ இங்க ஒரு காரியம் நடந்திருக்கு. இந்த 7 நாட்களில இங்க வந்திருந்த 18 பேர்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்னு எனக்கு தெரியாது. இந்த 7 நாட்களில் உங்களோட கர்த்தர் பேசி இருப்பார். பல பேர் சொன்னீங்க, நான் என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியாம இருந்தேன், ஊழியத்திற்கு திருப்தி இல்லாம இருந்தேன், தொடர்ந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தேன். இது புரிய எல்லா கட்டளைகளையும் கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓடணும். கட்டளை கொடுத்திருக்கிறேன். என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பேர் கொடுக்கிறாரு. என்ன பேரு? பராக்கிரமசாலி. கரங்களை வச்சு தேவன் சொல்றீங்க. பராக்கிரமசாலினா யாரு? வீரமான காரியங்களை செய்யறவங்க. கோழைகள் இல்ல. அடிச்சுட்டு வருவாங்க. என்ன சொன்னாலும் சேர்த்து வரக்கூடிய வீர பராக்கிரமசாலிகள். அப்படிப்பட்டவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய கோபத்தை நிறைவேற்ற, தேவனுடைய கோபத்தை நிறைவேற்றினா ஒருத்தரை குறிச்சு வேதத்தில் சொல்லப்பட்டது பினேகாஸ். பினேகாஸ் என்னதான் தெரியும்ல? ஆகவே பினேகாச கர்த்தர் உயர்த்தினார். பாவமான காரியங்களை தேவனுடைய சபையிலிருந்து ஒழித்து கட்டுவதற்காக பினேகாஸ் வைராக்கியம் கொண்டு செயல்பட்டார். அவரை கர்த்தர் உயர்த்தினார். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள். தேவனுடைய மகத்துவத்தை கண்டீங்க. அந்த மகத்துவத்தினால் நிரம்பி களி கூர்ந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வேலையை செய்வீங்க. இந்த இடத்துல நான் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு உலகத்துல பல காரியங்கள் ஓடியது. வழக்கமா சர்ச்சில் நம்ம பார்ப்போம், அபிஷேகம் நடத்துவாங்க. யார் அபிஷேகம் நடத்துவாங்க? போதகர்கள். ஆனா இங்க ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்த்தோம். நம்ம மத்தியில் ஒரு எளிமையான ஒரு போதகரை கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார். அவர் பாருங்க, அவ்வளவு எளிமையோடு இன்னைக்கு இங்க அவர்களுக்கு தலையில கை வைத்து அபிஷேகம் பண்ணவங்களா யாரு? சாதாரணமான விசுவாசிகள். அதுக்கு விட்டு கொடுத்தா இருப்பாங்க. ஆண்டவரே, இது என்ன காரியம் நடக்குது? சபையில எல்லாம் வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு நான் யோசித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வசனம், அந்த வசனம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இப்பொழுது சபையில் ஆராதனை திட்டம் பண்ணுகிறார். எப்படி திட்டம் பண்ணுகிறார்? திட்டம் பண்ணின பொழுது ஆசாரியர்கள் அவர்களுடைய ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்டார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் ரீஷபிள் பண்றாரு. ரீஷபிள் பண்ணும்போது சபையில் யார் யார் என்னென்ன இருக்கணுங்கிறத திட்டம் பண்றாங்க. ஆசாரியர்கள்னா யாரு? தேவனுக்கு முன்பாக இடைவிடாமல் நின்று தேவனுக்கு பலி செலுத்துறவங்க. அவங்க தான் தன்னுடைய ஆலயத்தில் முக்கியமானவங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் ஆசாரியர்கள் யார்? நாம் தான். நம்ம எல்லாருமே விசுவாசியாக இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் இன்ன வரைக்கும் தம்முடைய ஸ்தானத்துல நிற்கவே இல்லை. சரிதானா பாஸ்டர்? தம்முடைய ஸ்தானத்துல நிறுத்தப்படல. அவங்களா நீங்களா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், நீங்க காலம் முழுசும் கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு சாத்தானுடைய ஒரு அமைப்பு முறை சபைக்குள்ளா எப்படியும் நுழைந்தது. ஆனால் அந்த முறை மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு ஆசாரிகள் தம்முடைய ஸ்தானத்துல நிறுத்தப்பட்டு இப்படியாக ஆராதனை, தேவ ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. அப்படி திட்டம் பண்ணப்படும் பொழுது தேசத்துல ஒரு பயங்கரமான மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசாரியரும் ஒவ்வொரு விசுவாசியும் தாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியவர்கள். தங்கள் ஆசாரிய பணியில நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பொறுப்பை கடமையை உணர்ந்து ராஜரீக ஆசாரிய திருக்கூட்டமாக தேவனுக்கு முன் நிறுத்தப்படும் பொழுது தேசத்தில் பயங்கரமான மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்தை இப்பொழுது நாம் காண தொடங்கி விட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு போதகரை நான் பேசினேன். அவரு இப்படிப்பட்ட ராஜ்யத்தை கட்டுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். போதகர் அவருடைய மனைவியுமாக 2 முறை என்னை சந்திக்க வந்தாங்க. அப்படியே ஒரு எளிமையான உள்ளத்தை நான் பார்த்தேன்.
எங்களுக்கே நிறைய சத்தியங்கள் தெரியல, எங்க விசுவாசத்தை நாங்க எப்படி வைத்திருந்தோமே. அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, என்னுடைய மகனை குறிச்சு நான் எவ்வளவு பாரப்பட்டேன். ஒரு சபையில கர்த்தர் இந்த தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்கும் போது, ஒரு சபையில என்ன ஒரு பெரிய போதகர், அவர் டெக்கில் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. என்னை கூட்டிட்டு போய் இந்த தரிசனம் பங்கு வச்சுக்கும் போது செகண்ட் வர்ஷிப் அங்க நடந்துச்சு. அதுல இங்கிலீஷ் வர்ஷிப் நடத்துறவர் அந்த பாஸுடைய மகன். அப்ப செகண்ட் வர்ஷிப்ல இந்த தரிசனத்தை பயிர்ந்து கொள்ள சொன்னாங்க. செகண்ட் வர்ஷிப்ல வந்திருக்கிறவங்க எல்லாமே இங்கிலீஷ்ல ஆராதனை, அது ஒரு ஃப்ளோட்டிங் காம்படிஷன், அதாவது மெடிக்கல் காலேஜ் அங்க நிறைய இருக்கு, அது ஒரு சிட்டி, என்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கு. ஆனா வந்து படிக்கிற மாணவர்கள் அவங்கள ஆசிரியர்கள் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த தம்பி பேசுற இங்கிலீஷ் பார்த்தாலே தெரிஞ்சவர் படிக்காதவர் அப்படின்ட்டு. அப்போ நீ இதை நல்லா கவனி அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. நான் முடிச்சவர் அந்த தம்பிட்டு போய் ஆண்டவர் சொன்னா கேட்டேன், தம்பி நல்லா பாடினாரு, நல்லா பாட்டு படிச்சீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ அது கேட்காதீங்க சிஸ்டர் அப்படின்னாரு. ஏன் தம்பி சும்மா சொல்லுங்க அப்படின்னு. நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். 10th படிச்ச ஒரு பாஸ்டருடைய மகன் யார் காரணம் நடத்த வச்சிருக்காரு? என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அந்த காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கேட்கிறாரு, அவங்களை ஒருத்தர் ஆராதனை நடத்த பழக்கவரால் முடியலையா? தன்னுடைய மகன் என்பதனால 10ஆம் கிளாஸ் படித்து ஆங்கிலமே பேச தெரியாத ஒருவரை தப்புள்ளவருமாக போய் ஒரு செய்தி கொடுக்க வைத்திருக்கிறாரு, பாஸாக வைத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. நான் இதை முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த ஒரு வருஷத்துல அந்த பெரிய பாஸ்டர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனேயும் எனக்கு அது துக்கம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பாஸ்டர், நல்லா மிஷனரி யாரும் உள்ளவர். அப்ப நான் கவனிச்சேன், அடுத்த அந்த சபையில யார பாஸ்டாக வைப்பாங்க. நான் கர்த்தர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டார்ல, நான் விசாரிச்சேன். அவருடைய மகனை பாஸ்டாக நியமனம் பண்ணாங்க. இன்னைக்கு நான் விசாரிச்சேன், இன்னைக்கு அந்த சபையில 3000-4000 பேர் இருக்கிறாங்க. இந்த தம்பி தான் அந்த சபை நடத்திட்டு இருக்காரு. தேவனுடைய சித்தம் இல்ல தெளிவா சொன்னாரு. அழகா பாஸ் இந்த இன்னைக்கு ஒரு சொன்னார் பாருங்க, அப்பதான் நினைவு கூர்ந்தேன். இப்படியாக சபையில யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அப்படியாக ஒரு வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கப்படாமல் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். பரவல் போலீஸ் அடிமைகளாக மாற்றப்பட்டதுனால தேசத்துல ப்ராஸ்பரிட்டி இல்ல, தேசத்துல செழுமை இல்ல, தேசத்துல சபையோட கடமை என்னன்னு தெரியல, சபை உப்பாக மாறல, வெளிச்சமாக மாறல, தேசங்கள் எல்லாம் சீர்கட்டு போயிட்டு. இன்னைக்கு உலகத்தை வழிநடத்தி கொண்ட அமெரிக்க நாடு, ஐரோப்பா நாடு எல்லாம் தேசத்துல சபையோட ஒளி மங்கி போயிட்டு. சபையோட ஒளி மங்கி போனா என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். இருளால நிறைந்து கிடக்குது. காரணம், வைக்க வேண்டியவர்கள் வைக்கப்பட்ட இடத்தில் வைக்கப்படல. இன்னைக்கு இந்திய தேசத்துல இதை கர்த்தர் சரி பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அருமையான மத்தியில் வந்து போதகர், இன்னும் பல போதகர்கள் ஒத்துழைக்க விருப்பமா இருக்கிறாங்க. ராஜ்யத்தை கட்டணும். நாங்கள் இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறது என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கிறேன். எளிமையாக இந்த 7 நாள் பாருங்க, சாதாரண விசுவாசங்களோடு சேர்ந்து அவருக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. அது அவருடைய விசுவாசம் இருந்தா கூட பரவாயில்ல, அப்ரிஷியேட்டிவ். அவங்களுடைய விசுவாசம் 7 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட ஒருவர் அவர் வந்து உட்கார்ந்தாரு. இதுதான் தேசத்தில் கர்த்தருடைய ஆராதனை சரியாக மாற்றி திட்டம் பண்ணுகிற காலம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த பயிற்சியிலே கலந்து கொண்ட, இதுல படித்து கொடுக்க வந்த, இதற்கு ஆர்கனைஸ் பண்ண எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 18 பேர்களையும் போர் குதிரைகளாக இன்றைக்கு பரிசுத்தமாக்கி பராக்கிரமசாலிகளாக நீர் அனுப்பி வைப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பயிற்சியில ஏதாவது குறைகள் நடந்திருந்தால், எங்களுடைய கவனக்குறைவினாலோ அசட்டுத்தனத்தினாலோ சரியா காரியங்கள் திட்டம் பண்ணப்படாததாலோ செய்யப்படாததாலோ உங்களுடைய மகிமைக்கு ஏதாவது குறைச்சல் வந்திருந்தால் எங்களை கர்த்தர் மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆராதனை தேசத்தில் சரியாக திட்டம் பண்ணப்பட்டு தேசம் முழுவதும் தேவனை ஆராதிக்கின்ற சபைகளாக ஆண்டவரே நாங்கள் மாற முடியாத கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு குறித்த கடமைகளை நாங்கள் சரியாக ஆண்டவரை செய்து சபை எடுப்பித்து நிறுத்தி உலகம் முழுவதற்கும் விதைகளை, தானியங்களை நாங்கள் கொடுத்து தேசத்தை செழிப்பாக்க, பூமியை செழிப்பாக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.